எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சைன்ஸ் ஷோஸ் தட் யூ நீட் டூ லவ் யுவர்செல்ஃப் மோர். நீங்க செல்ஃப் லவ் பண்ணியே ஆகணும். உங்கள நீங்க டேக் கேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, எந்த டைம் நீங்க கத்துப்பீங்க, எந்த டைம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் லவ்வா இருக்கலாம். உங்கள நீங்களே பராமரிச்சுக்கிற விதமா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஹேப்பியா இருக்கீங்களா, இல்ல சேடா இருக்கீங்களா சொல்லப்படுற விஷயமே தெரிய வரும். பொதுவா நம்ம எல்லாருமே எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, நம்ம நல்லா கேர் பண்ணணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நல்ல ஃபுட்டா சாப்பிடணும். நல்லா ட்ரெஸ் பண்ணணும். ஒரு டிராவல் பண்ணணும். சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட நல்லா ரெஸ்பெக்ட் எர்ன் பண்ணணும். ஹெல்த்தியாவும், வெல்த்தியாவும் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய செல்ஃப் லவ்வா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஓகேப்பா இதெல்லாம் நம்ம கெயின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃப் லவ்வோட இருக்கோம். நம்மள நாமே வந்து அங்கீகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம கன்க்ளூஷனுக்கு வர ஆரம்பிச்சுருவோம். அதனால நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், சுத்தணும். ஆனா, இதுக்கு பேக்ல என்ன இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையான ப்ராசஸ் அங்க தான் இருக்கு. இது எல்லாமே ரிசல்ட் தான் நான் சொன்னது எல்லாமே. ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அது என்னப்பா ப்ராசஸ்? அந்த ப்ராசஸ்ல என்னப்பா இருக்கு அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, சத்குரு அவருடைய ஸ்பீச்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நம்மளுடைய பாடி, மைண்ட், எமோஷன் சொல்லப்படுற விஷயத்த வந்து ப்ராப்பரா நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவா எல்லாத்தையும் நடத்திடும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. விச் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாடி அப்படின்னு சொல்லப்படுறது தான் வந்து ஒரு வேல்யூபிள் ஒரு அசெட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அத நீங்க வந்து ப்ராப்பரா பராமரிச்சுக்கிட்டு, உங்களுடைய பாடி, மைண்ட், எமோஷன் சொல்லப்படுற விஷயத்த வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி, டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணி நீங்க ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அன்கான்ஷியஸா அதுவே நடத்திரும் எல்லாத்தையுமே அப்படின்ற மாரி சொல்ல வராரு. நீங்களே உங்களுக்கே தெரியாம எங்க சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லப்படுற டிசிப்ளின் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, என்ன மாரியான ஒரு விஷயத்த செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த, நீங்க அன்கான்ஷியஸா பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் உண்மையான செல்ஃப் லவ் அப்படின்ற மாரி சொல்ல வராரு. ஸோ அந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இதுதான் நம்மளுடைய சிஸ்டம். நம்முடைய பாடி, மைண்ட், எமோஷன் சொல்லப்படுற சிஸ்டம வந்து சரி பண்ணாம, செல்ஃப் லவ்ன்ற பேர்ல எக்ஸ்டர்னலா நம்ம நெறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா சாப்பிடணும், சுத்தணும், இந்த மாரி மரியாதை கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சிஸ்டத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அத தாண்டி நம்ம இப்போ நமக்கு சில விஷயங்கள் தப்பா நடக்குது. அவுட் சைட்ல வந்து நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் ப்ராப்பரா அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்மளுடைய சிஸ்டம சரி பண்ணா எல்லாமே சரியாயிடும்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ வீடியோவோட எண்ட்ல வந்து உங்க சிஸ்டம் எப்படி இருக்கு? அத நீங்க சரி பண்ணணுமா? வேணாமா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க செல்ஃப் லவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லப்படுற விஷயம். நீங்க இன்னும் உங்கள நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ கான்ஸ்டன்ட்லி சீக்கிங் அப்ரூவல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பீப்பிள். அப்ரூவல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நீங்க பண்ற வொர்க் நல்லா இருக்கா? நீங்க பண்ற வொர்க்க கரெக்ட்டா பண்றீங்களா? நீங்க நல்லா டிரெஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா? நீங்க குவாலிட்டியான பெர்சனா இருக்கீங்களா? உங்களுடைய பெர்சனாலிட்டியா இருக்கலாம், உங்களுடைய செயலா இருக்கலாம். எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லப்படுற விஷயத்த எக்ஸ்டர்னலா நீங்க வேலிடேஷன் சீக் பண்ணி, அதுல கிடைக்கிற அந்த ஒரு கன்ஃபர்மேஷனையும், எக்ஸ்டர்னல் பீப்பிள் குடுக்குற அந்த ஒரு வேர்ட்ஸ்லயுமே வந்து நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபெயிலியர் உங்கள வேற லெவல்ல பெயின் குடுக்கும். நீங்க டவுன்ஃபால் ஆனீங்கன்னா, உங்கள வேற லெவல்ல வந்து அது வந்து பெயின்ல தள்ளி விட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஓஷோ அவர்களுடைய புத்தகத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓஷோ அவர்கள் இடத்துல வந்து ஒரு மனிதர் நேரா வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப டிவைனா இருக்கீங்க. உங்கள பார்த்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாராம். அதுக்கு ஓஷோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆமா நான் ரொம்ப டிவைனான பெர்சன். நான் ரொம்ப அழகான பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு இருந்துட்டாரு. இன்னொரு மனிதர் அதே ஓஷோ அவர்கள்கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "உங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீங்களும் உங்க தாடியும் ரொம்ப அக்லியா இருக்கீங்க. நீங்க டெவிலா இருக்கீங்க. ரொம்ப கெட்ட மனசு வச்ச ஒரு ஆள் நீங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஆமா நான் டெவில் தான். ரொம்ப அசிங்கமா இருக்கிற ஒரு ஆள் தான்." அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு நின்னுக்கிட்டாராம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் அழகாவும், டிவைனாவும் இருக்கிறான்னு சொன்ன அந்த மனிதர் நேரா ஓஷோ கிட்ட வந்து, "என்னங்க நீங்க நான் சொன்னதுக்கும் ஆமான்றீங்க. உங்கள நல்லா இல்லன்னு சொன்னவங்களுக்கும் ஆமான்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை?" அப்படின்ற மாரி கேட்கும்போது இது 2மே உண்மை இல்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. என்னங்க குழப்புறீங்க அப்படின்ற மாரி கேட்கிறாரு அவரு. அதுக்கு ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். ஆனா என்ன நோக்கி நீங்க குடுக்குற அப்ரூவலும், வேலிடேஷனும் நான் யாருன்னு எனக்கு காட்டல. நீங்க எந்த மாரி மனிதன்னு சொல்லப்படுறது தான் எனக்கு காட்டுச்சு. ஸோ அதனால நீங்க எந்த விஷயம் சொன்னாலுமே அத இன்டர்னலா என்ன பாதிக்காது. ஸோ இன்னரா நீங்க எவ்வளவு தூரம் வெளிப்படுத்திருக்கீங்க, இன்னர் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறீங்களோ, அத பேஸ் பண்ணி நீங்க செய்ற வொர்க் சக்சஸ் ஆவுதோ, ஃபெயிலியர் ஆவுதோ, உங்களுடைய வொர்க் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையையும், ஒரு முன்னேற்றத்தையும் குடுத்துட்டே இருக்கும்னு சொல்லப்படுறது தான் இயற்கை. ஸோ அப்ரூவல் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கன்னா, நீங்க சிஸ்டம சரி பண்ணியே ஆகணும். உங்களுடைய பாடியும், மைண்டும், எமோஷனும் ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கியிருக்கு. அத நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த அப்ரூவல் கேட்கிற விஷயத்த நீங்க பண்ணவே மாட்டீங்க. நீங்க செல்ஃப் லவ் பண்ணியே ஆகணும். 2வது விஷயம் எந்த இடத்துல நீங்க அதிகமா செல்ஃப் லவ் பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ ஸ்ட்ரகிள் டூ செட் பவுண்டரீஸ்.
பவுண்டரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஹெல்தியா நம்ம செட் பண்ணி வச்சே ஆகணும். எல்லா இடத்துலயுமே நீங்க எஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துலலாம் எஸ் சொல்லிட்டே இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலுமே அங்க அவைலபிளா இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரையாரிட்டிய நீங்க இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நீட்ஸ் நீங்க இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அவைலபிள் ஆகலாம், நீங்க போலாம், வரலாம் எல்லாமே ஓகே. ஆனா உங்களுடைய பிரையாரிட்டி உங்களுடைய எமோஷனலா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற விஷயம் உங்களுக்கு எந்த அளவு வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்ட குடுக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன குடுக்குதுன்ற பேஸ் பண்ணி தான் நீங்க அக்செப்ட் பண்ணணும். எல்லா இடத்துலயுமே நீங்க கமிட் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது ஓவர் கமிட்மென்ட்டா, ஓவர் வெல்ம்டா நீங்க வந்து ரொம்ப ஓவரா நீங்க உங்கள குடுத்துட்டு இருக்க மாரி இருந்துட்டு இருக்கும். இதுவே கான்ஃபிடென்ட்டா இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டைமையும், எனர்ஜியும் எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட் யார் கூட கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்களோ, அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுவாங்க. இதுதான் என்னால முடியும், இதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்கள அவங்க ஃபர்ஸ்ட்டா பிரையாரிடைஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களால பவுண்டரிய செட் பண்ண முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க செல்ஃப் லவ் பண்ணியே ஆகணும். சிஸ்டம்ல எங்கேயோ ஃபால்ட் இருக்கு. உங்க மைண்டும், பாடியும், உங்களோட எமோஷனையும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்ற விஷயத்த நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பவுண்டரி மட்டும் செட் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய பவுண்டரிய யாரெல்லாம் கிராஸ் பண்றாங்களோ, உங்களோட பவுண்டரி யாரெல்லாம் டெஸ்ட் பண்றாங்களோ, அவங்கள நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு உங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லப்படுறதுதான் உண்மையான விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆல்வேஸ் டாக்கிங் ஹார்ட் டூ யூ. உங்களுடைய செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்ம மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். இந்த கௌதம் மேனன் சார் மூவில வந்து ஒரு வாய்ஸ் பேக்வர்ட்ல போயிட்டே இருக்கும்ல. ஹீரோ பேசுற மாரி, ஹீரோ நெனச்சு பார்க்குற மாரி. ஸோ அந்த மாரி நம்ம மைண்டுக்குள்ள எல்லாரோட மைண்டுக்குள்ளயுமே ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும். இங்க போலாம், இங்க போ வேணாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன சாப்பிடலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டே இருக்கும்ல. அப்ப அப்படி அப்படி ஓடுற அந்த இன்ட்யூஷன் வாய்ஸ் வந்து, "நீ வேஸ்ட்டு. உனக்கு எதுவும் வராது. இங்க பேசாம இரு. இங்க செயல்படாத. இங்க செஞ்சா நீ தோத்துருவேன்னு" சொல்லிட்டு நெகட்டிவா ஓடிட்டு இருக்கா? இல்ல பாசிட்டிவா உன்னால எல்லாம் முடியும். நீ ரொம்ப அழகா இருக்க. நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க. உன்னால ஜெயிக்க முடியும். நீ சாதிக்க பிறந்தவன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருக்கா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அத பேஸ் பண்ணி நீங்க வந்து செல்ஃப் லவ் வேணுமா வேணாமான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க எப்பவுமே வந்து உங்கள நீங்க டவுனா ஐ மீன் அகைன் நீங்க கான்ஷியஸா இது பண்ணல. அதுவா ஓடும். நம்ம சம்டைம்ஸ் யோசிச்சிருப்போம். நம்ம நெறைய விஷயங்கள மோட்டிவேஷன் ஆக்கிக்கிறத என்ன பண்ணுவோம்னா, நம்ம மைண்டுக்குள்ள ஒண்ணு ஓடிட்டே இருக்கும். "ஏய் இங்க போவாத, செட் ஆவாது, இது ஃபெயிலியர் ஆகும்ன்னு" சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். நம்பளா வலுக்கட்டாயமா, "இல்ல என்னால முடியும், என்னால முடியும்." ஆனா அந்த மாரி சொல்லல. நம்பளா கான்ஷியஸா நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிறது வேற. அன்கான்ஷியஸா உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் உங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறது வேற. நான் 2வது விஷயத்த சொல்றேன். நீங்க சும்மாவே உட்காரணும். நீங்க எதுவுமே கம்பல் பண்ண வேணாம். உண்மையிலேயே உங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா, அது தெளிவா காமிச்சிரும். நீங்க உங்கள நீங்க ஹார்டா பேசிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட நீங்க ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கீங்களான்னு. அது உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின்லயும் உங்களோட சிஸ்டத்த பேஸ் பண்ணி தான் வரும். பாடி, மைண்ட், சோல். பாடி, மைண்ட், சோல், எமோஷன் சொல்லப்படுற விஷயம் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க கட்டாயப்படுத்தவே வேணாம். அன்கான்ஷியஸா உங்களுக்குள்ள வந்து என்னால முடியும், நான் சாதிக்க போறேன், நான் அடுத்து செம்மையா வருவேன்னு சொல்லப்படுற அந்த டாக் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ அது ஓடிச்சுன்னா பிரச்சனை இல்ல. சப்போஸ் மாத்தி தப்பா ஓடிட்டு இருந்ததுன்னா, நீங்க உங்க சிஸ்டத்த சரி பண்ணணும். நீங்க உங்களோட செல்ஃப் டிசிப்ளின ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி, உங்களோட செல்ஃப் லவ்வ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ அவாய்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட் அப்டின்னு சொல்லப்படுற விஷயம் உங்கள நோக்கி போடப்படுது. உங்களுக்கு யாராவது குடுக்குறாங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட வொர்க் நல்லா இருக்கு. உங்கள நான் இன்ஸ்பிரேஷனா நெனச்சுட்டு இருக்கேன். நான் உங்கள எந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? உங்கள பார்த்து தான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்டின்னு சொல்லப்படுற, இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது நீங்க கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல அவாய்ட் பண்றீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் உங்க சிஸ்டம் எங்கேயோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. நீங்க உங்கள செல்ஃப் லவ் பண்ணியே ஆகணும். நீங்க உங்க சிஸ்டம சரி பண்ணியே ஆகணும். அப்படி சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஹம்பிளா இருக்கிறது வேற. காம்ப்ளிமெண்ட்ஸ ஃபுல்லா அவாய்ட் பண்றதுன்றது வேற. ஹம்பிளா இருக்கிறதுன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம செயல செஞ்சுட்டு, அதுக்கான ஒரு விஷயம் எது வந்தாலும் அத அமைதியா ஏத்துக்கிறது. அது புகழா இருந்தாலும் ஏத்துக்கணும், பழியா இருந்தாலும் ஏத்துக்கணும். ஆனா காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்போது ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா, பழி வந்தாலும் நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். புத்தர் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களால ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சக்சஸையும் கண்டிப்பா உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ உங்களால சக்சஸ் ஹேண்டில் பண்ண முடியல, உங்கள நோக்கி வர காம்ப்ளிமெண்ட்ஸ உங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்கள வேற யாராவது ஒருத்தர் குறை சொல்றாங்க, தப்பா பேசுறாங்க, உங்கள டவுன் பண்றாங்கன்னா, உங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ, கிரேஷியஸா ஓகே, தேங்க் யூ. என்னோட வொர்க் நல்லா இருக்கா? தேங்க் யூன்னு சொல்லப்படுற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ ஏத்துக்கிற விஷயம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்க செல்ஃப் லவ்ல கரெக்ட்டா இருக்கீங்க. அப்படி இல்லன்னா, உங்களோட சிஸ்டம நீங்க சரி பண்ணியே ஆகணும். உங்களோட பாடி, மைண்ட், உங்களோட சோல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல சரி செஞ்சே ஆகணும்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கே ப்ரூஃபா தெரியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ கான்ஸ்டன்ட்லி கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் மிகப்பெரிய வியாதி மனிதர்கள் இடத்துல இருக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலான ஒரு பெர்சன். அந்த இண்டிவிஜுவாலிட்டிய கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல போற பெர்சன்ஸ் மட்டும் தான் டாப்ல போவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம்.
அதை தாண்டி நம்ம எல்லாருமே கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மனால சக்சஸ் அடைய முடியாதுங்கிற உண்மையான விஷயம். அகைன் நான் இங்க சக்சஸ்ன்னு சொல்ல விஷயம் வந்து நீங்க பணம், பேர், புகழ் சம்பாதிக்கிறது கிடையாது. நீங்க நிம்மதியா இருக்கிறது தான். உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க வந்து உங்களுக்குள்ள பிளசன்ட்டா, இன்டர்னலா ஹேப்பியா இருக்கிறது தான் சக்சஸ் அப்படின்றத சொல்றேன். ஏன்னா வந்து சூரியன் சந்திரன பார்த்து, சந்திரன் சூரியன பார்த்து பொறாமைப்படுறதில்ல, கம்பேர் பண்ணிக்கிறது இல்ல. சூரியன் வரும்போது அது டைம்ல அது ஜொலிக்க போகுது. சந்திரன் வரும்போது அது டைம்ல ஜொலிக்க போகுது. இப்ப காலையில விடிஞ்ச உடனே சூரியன் எல்லாருக்குமே ஒளி குடுக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒளி ஏத்துது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சூரியன் அப்ப சந்தோஷமா இருக்கும். அதனால சந்திரன் அத பார்த்து நம்மளால காலையில ஜொலிக்க முடியலன்னு வருத்தப்படுறது கிடையாது. அதே மாரி நைட் ஆன அப்புறமா சந்திரன் வந்து அதோடைய வெளிச்சத்தால எல்லாரையுமே வந்து குளிர்ச்சி அடைய செய்யுது. இரவு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து சந்திரன் மூலியமா நம்ம ரசிக்கிறோம். அப்ப சூரியன் வந்து பொறாமைப்படுறதில்ல, கம்பேர் பண்ணிக்கிறதில்ல. நம்மளால இப்போ வந்து லைட் குடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எல்லாருடைய ஃபேஸுமே டிஃபரெண்ட்டா இருந்துட்டு இருக்கும். பேட்டர்ன் டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லப்படுறது டிஃபரெண்ட்டா இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்மள எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டு போகுது. நம்ம ரூட்ட மாத்துதுன்னு அர்த்தம். அது தெரியாம நம்ம மத்தவங்கள கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க உங்கள தொலைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். கம்பேரிசன் சொல்லப்படுற விஷயம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க செல்ஃப் லெவல்ல கம்மியா இருக்கீங்க. உங்களுடைய பாடி, மைண்ட், எமோஷன் சொல்லப்படுற சிஸ்டத்த நீங்க கொஞ்சம் செக் பண்ணி, ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ கான்ட் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்ற மாரி சொல்லலாம். தனியா நிக்கணும். தனியா நிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ யாரோ ஒருத்தர நம்ம டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். யாரோ ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்முடைய சிப்லிங்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம கொலீக்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல யார் கூடயா இருந்தா மட்டும் தான், என்னால டைம் பாஸ் பண்ண முடியும். என்னால வந்து ஃப்ரீயா இருக்க முடியும். எனக்கு ஜாலியா இருக்கும்னு சொல்லப்படுற அந்த ஒரு டிபெண்டன்சி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள செல்ஃப் லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ப்ரீஷியஸான மனிதர் நீங்க தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மனிதர் உங்களுக்கு நீங்க தான். ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் நீங்க தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாரி வந்து இவ்ளோ லக்கியான பெர்சனா இருக்க நீங்க, உங்களோட ஓன் கம்பெனியே உங்களால என்ஜாய் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்கீங்கன்னா, நீங்க ரொம்ப லக்கியான பெர்சன் சொல்லப்படுற விஷயத்த நீங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ரொம்ப லக்கியான பெர்சன், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பெர்சன், ரொம்ப ஹேப்பியா இருக்கிற ஹேப்பினஸ்ஸ வந்து தங்களுக்கு சொந்தமாக்கக்கூடிய பீப்பிளா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நடக்காததுக்கான காரணம், அவங்க அவங்கள செல்ஃப் லவ் பண்ணாம இருக்கிறது தான். டிபெண்டன்சிய தேடுறது. அந்த சாலிட்யூட் உங்களோட ஓன் கம்பெனி நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக வந்து எல்லாரையுமே வந்து தள்ளிட்டு தனியா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் அந்த மீனிங்ல சொல்லல. உங்களுடைய கம்பெனியுமே நீங்க ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்ண தெரியணும். மத்தவங்களோட கம்பெனியுமே நீங்க ரசிக்க தெரியணும். ஏன்னா மத்தவங்க வந்து நம்ம கூட எவ்வளவு நாள் எப்ப இருப்பாங்க, எப்ப போவாங்கன்னு தெரியாது. ஆனா நாம நம்ம கூட எப்பயுமே இருப்போம். நம்ம டைம் முடியிற வரைக்கும் நீங்க இருந்து தான் ஆகணும். ஸோ அத நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லவ் யுவர் ஓன் கம்பெனி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத உங்களால பண்ண முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ்ல உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கம்மியா இருக்கீங்க. ஸோ அத நீங்க டேக் கேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 7வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் வொர்க்கிங் ஹார்ட் பட் நெவர் டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு கோட் ஒண்ணு இருக்கு. என்ன கோட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஈட் லெஸ், வொர்க் மோர், நெவர் ரிட்டயர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுக்கான மீனிங் என்ன உண்மையில அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கம்மியா சாப்பிட்டு நல்லா உழைக்கணும். ரிட்டயரே ஆகக்கூடாது. உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உழைக்கிறதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா வந்து நமக்கு நம்ம லவ்வால ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு ஒர்க் நீங்க காலையில இருந்து அப்படியே எக்ஸைட்மென்ட்டா ஒரு ஒர்க்க நீங்க போய் பண்ண ஆரம்பிக்கணும். ஓஷோ அவர்கள் அவருடைய புத்தகம் அகைன் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லப்படுற புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டான்சர் வந்து டான்ஸ் ஆடும்போது, அங்க டான்சர் காணாம போயிடணும். டான்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் நம்ம அப்படியே அந்த டான்ஸா மாறிடணும். நம்ம மனிதன்றத மறந்து அந்த எனர்ஜியோட எனர்ஜியா கலந்துரணும்னு சொல்றாரு. அந்த மாரி நீங்க ஒர்க் பண்ணும்போது, ஒர்க்காவே இருக்காது. அப்படியே ஒர்க் அப்படியே டிவைனா மாறிடும். இந்த ஒர்க் நீங்க பண்ணலாம். ஏன்னா, அது வந்து எனர்ஜிய ஏத்திட்டு இருக்க ஒரு ஒர்க். ஆனா, நெறைய பேர் இத எப்படி தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மள வருத்திட்டு உழைக்கணும். அந்த மாரி நம்மள நாமே பிழிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்காம, அது வந்து நம்மள வந்து செல்ஃப் லவ்ல தாண்டி எங்க டவுன்ல கொண்டு போயிடும். நம்மளுக்கு செல்ஃப் லவ்வே இல்லன்னு அர்த்தம். ஸோ 2 சினாரியோ இருக்கு. ஒண்ணு நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க மறைஞ்சிரணும். உங்க ஒர்க் அப்படியே ஒர்க்கா நீங்களான்னே தெரியக்கூடாது. அந்த மாரி மறைஞ்சு போயிடணும். அந்த மாரி ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க சாப்பாடு, தண்ணி இல்லாம கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஏத்தும். 2வது நம்ம எதையோ ஒரு விஷயத்த மறக்கணும், இல்ல முன்னேறணும், பணத்துக்காக ஓடணுன்ற மாரி ஓடி ஒர்க் பண்ணி, உங்கள நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா, அது உங்களோட செல்ஃப் லவ்வ கொன்னுடும். ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருக்கீங்கன்னா, நீங்க செல்ஃப் லவ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். செகண்ட் சினாரியோல இருக்கீங்கன்னா, நீங்க உங்கள கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்னு சொல்லப்படுறது தான் அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் கெட்டிங் டூ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லலாம். மனிதர்களுக்கு வந்து நெறைய இடத்துல நெறைய சவால்கள் ஏற்படும். நெறைய சவால்கள் இருந்தா தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த சுவாரஸ்யத்த இன்னும் அதிகமா சுவாரஸ்யமாக்குறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப். அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே கூட சரி,
நீங்க டாக்ஸிக்கான பீப்பிள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இல்ல வந்து பீஸ்ஃபுல்லா உங்கள மதிக்கிற, உங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ற மனிதர்கள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களான்றது முழுக்க முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப ரிலேஷன்ஷிப்ல வந்து டாக்ஸிக்கா ஒரு விஷயம் அமையுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில அமையிற அந்த பெர்சன் மேல பிரச்சனை கிடையாது. நம்ம சிஸ்டம்ல ஏதோ கோளாறு. நம்ம பாடி, மைண்ட், சோல், எனர்ஜில வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அதான் இந்த மாரியான ஒரு பெர்சன் நம்ம லைஃப்ல இருக்காங்க. ஒண்ணு அத சரி பண்ணிட்டு சரி பண்ணிட்டோம்னா, அந்த பெர்சன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. இல்லன்னா அந்த பெர்சன் அப்பயே மாற மாட்டாங்கன்னா, அந்த பெர்சன வந்து இயற்கை டர்ன் பண்ணி வேற ஏதாவது கரெக்ட்டான பெர்சன் நம்ம லைஃப்ல கொண்டு வரும். அப்போ வெளியில நம்ம கூட இருக்கிற பீப்பிள் கூட நம்முடைய செல்ஃப் லவ்வ பேஸ் பண்ணி தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்காங்க. அத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து நமக்கு மரியாதை குடுக்குற மனிதர்களாவும், நம்மள காதலிக்கிற மனிதராவும் அட்ராக்ட் பண்றோமா? இல்ல நம்மள யூஸ் பண்ணிக்கிற மனிதர்கள அட்ராக்ட் பண்றோமான்றது. ஸோ டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். தப்பு அவங்க மேல இல்ல. தப்பு உங்க மேல. நீங்க உங்கள செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு சில இடங்கள்ல நீங்க சிஸ்டம கிரியேட் பண்ணி மாத்திக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மாறிடும். நல்லபடியா பிளசன்ட்டா, பீஸ்ஃபுல்லா மாறும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 9வது 9த் திங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ சாபோட்டேஜ் யுவர் ஓன் சக்சஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களுடைய உண்மையான வெற்றி, அது குட்டி வெற்றியா இருக்கலாம், பெரிய வெற்றியா இருக்கலாம், மிகப்பெரிய வெற்றியா இருக்கலாம். அத நீங்களே உங்களுக்கு உங்களோட லெவல் தெரியாம சாபோடேஜ் பண்ணிப்பீங்க. "யானை தான் தலையில தானே மண்ண வாரி போட்டுக்கும்ன்னு" சொல்றா மாரி, இதெல்லாம் ஒரு சக்சஸா? இதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க சக்சஸ் குட்டியா இருந்தாலுமே கூட சரி, அத தப்பா பேசாதீங்க. அது ஒரு ஒரு ஜோக்கா கூட தப்பா பேசாதீங்க. ப்ரூஸ் லீ அவர்கள் அதான் சொல்றாங்க. நீங்க வந்து உங்கள பத்தி தப்பா பேசிக்காதீங்க. விளையாட்டுக்கு கூட உங்கள குறைவா பேசாதீங்க. நீங்கலாம் யாருப்பா? நீங்கலாம் பெரிய ஆளு. நம்மலாம் அந்த அளவு வர முடியுமான்னு சொல்லிட்டு, அது மாரி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா, உங்களுடைய பாடிக்கும், மைண்டுக்கும் எது உண்மை, எது பொய்ன்னு தெரியாது. எப்பயுமே உங்கள பத்தின உயர்ந்த சிந்தனைகள் மட்டுமே நீங்க வச்சாகணும். அப்படி வைக்கும்போது மட்டும் தான், உங்களோட லைஃப் உயர்வா போகும். ஏன்னா, யாராவது அவங்கள டவுன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? யாராவது அவங்கள அவங்களே கேவலப்படுத்தணும்னு ஆசை அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதரா நல்லபடியா ஹெல்த்தியா அது வரணும்னு ஆசை இருந்துட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க விளையாட்டா பேசுறதாவோ, இல்ல மத்தவங்கள வந்து கிண்டலா இது பண்றதாவோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்கள டவுன் பண்ணி சில பேர் ஹம்பிள் பிராகிங்ன்னு சொல்லுவாங்க இத. ஹம்பிளா காமிச்சுக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. நீங்க உண்மையிலேயே ஹம்பிளா இருங்க. ஹம்பிளா காட்டாதீங்க. ஸோ அந்த மாரி காட்டும்போது அகைன் நீங்க உங்களோட செல்ஃப் லவ்வ நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய குட்டி சக்சஸ வந்து நீங்க அது உண்மையிலேயே பெரிய சக்சஸ் அத நீங்க குட்டியா பார்க்குறீங்க. இதெல்லாம் யார் வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் எங்களால முடியாதுப்பா, சூப்பரா பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்க சக்சஸ் எந்த சைஸா இருந்தாலுமே, உங்களுக்கு அது எந்த சைஸா தெரிஞ்சாலுமே, குட்டியா இருந்தாலும், பெருசா இருந்தாலும், அத ரெகக்னைஸ் பண்ணுங்க. சாபோட்டேஜ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சிஸ்டம்ல ஏதோ ஃபால்ட் நீங்க கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஃபீல் தட் யூ ஆர் இன்விசிபிள். இன்விசிபிளா இருக்கேன். என்ன யாரும் கண்டுக்க மாட்றாங்க. என்ன யாராவது பாருங்களேன், என்ன யாராவது பாராட்டுங்களேன், என்ன யாராவது ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த தேடல் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. யாராவது நம்மள வந்து கவனிக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப இன்விசிபிளா இருக்கும். விசிபிளாவே நம்ம தெரிய மாட்றோம். நம்ம வந்து மறைவா இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேன்னு சொல்லப்படுற எண்ணங்கள் அதிகமா மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததுன்னா, உங்களுடைய செல்ஃப் லவ் ரொம்ப டவுனா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா, உங்கள யாரும் இங்க பாராட்ட வேணாம். யாரும் உங்கள ரெகக்னைஸ் பண்ண வேணாம். யாருமே உங்கள எதுவும் செய்ய வேணாம். நீங்க நீங்களா இருந்தாலே போதும். ஃபுல்ஃபில்லா நீங்க வாழ்ந்தாலே போதும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே கிடைக்கலனா கூட பரவால்ல. ஃபுல்ஃபில்லா வாழ்ந்தாலே சாட்டிஸ்ஃபாக்ஷன் அது குடுக்கும்னு சொல்லப்படும் உண்மையான விஷயம். ஸோ நீங்க மத்தவங்களுக்கு விசிபிளா இருக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உங்களுடைய உண்மையான விசிபிலிட்டி இழந்துற வேணாம். நீங்க நீங்களா இருக்கும்போது நீங்க மத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விசிபிள் ஆவீங்கன்னு சொல்லப்படுறது தான் இயற்கை அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க நீங்களா இருக்கணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் அப்டின்னு சொல்லப்படுற விஷயம். அகைன் உங்க பாடி, மைண்ட், எனர்ஜின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க அப்டின்றத நான் சொல்றேன். ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாட் யூ திங்க் யூ பிகம் அப்டின்றது தான் உண்மையான விஷயம். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுவாவே மாறிடுவீங்க. ஸோ பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருங்க. பாசிட்டிவா யோசிச்சிட்டே இருங்க அப்டின்ற மாரி நான் சொன்னா மட்டும் பத்தாது. அகைன் அத நீங்க அதுவா நடக்கணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அன்கான்ஷியஸா நீங்க உங்களுடைய சிஸ்டமா இருக்கிற பாடி, மைண்ட், சோல வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் உண்மையான செல்ஃப் லவ்ன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.